டியூஸ்டே மார்னிங் எழுந்ததும் ஆஸ் யூஷுவல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் டே நைட்டே மீல் பிளானிங் மாதிரி பண்ணி வச்சுட்டு சோயாபீனும் சோக் பண்ண வச்சுருந்தேன். சோயாபீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட், மஞ்சள் தூள் அண்ட் பொட்டேட்டோஸ் போட்டு கிரேவி ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பொட்டேட்டோவை எனக்கு ஆட் பண்ணி பாயில் பண்ண வச்சுட்டேன். சின்ன வயசுலலாம் அம்மா தேங்காய் உடைக்கும் போது அவங்க கூடவே இருப்போம். அந்த தேங்காய் தண்ணிக்காக சண்டை போட்டுப்போம். நான், அண்ணா அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கிறது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் வரும். பட் அதுலேயுமே ஷேர் பண்ணி குடிச்சிட்டு எனக்கு கம்மியாயிடுச்சு, உங்களுக்கு கூட ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுப்போம். ஒரு தேங்காய் எடுக்கிறேன் அப்படின்னா அது 2 டேஸ்லேயே காலி பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். நான் ப்ரிப்பேர் பண்ணுற டிஷ்ஷோட குவான்டிட்டிக்கு ஒரு மூடி தேங்காயிலே half ஆஃப் த அமௌண்ட் போட்டாலே போதும். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு மூடி ஃபுல்லாக காலி ஆகிற மாதிரி 2 டிஷ்க்கு வந்து அது வர மாதிரி பிளான் பண்ணிப்பேன். ஸோ அன்றைக்குமே மீல் பிளான் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஒரு மூடி தேங்காய் துருவிட்டு பாதி கிரேவிக்கு அரைச்சி ஊற்றிட்டேன், பாதி இருந்தது. ஸோ அதை வந்துட்டு வாழைக்காய் பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாக பண்ணுற ஒர்க் தான். பட் அன்றைக்கி மீல் பிளான் பண்ணதாலே என்னன்னு தெரியல, ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே யோசிக்கல. அடுத்தடுத்த ஒர்க் கடகடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். பேபிக்கும் கொஞ்சமாக தால் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அன்றைக்கான டிஷ்ஷஸ் ரைஸ், ரசம், சாம்பார், பொரியல், கிரேவி, சப்பாத்தி, ஆம்லேட் அண்ட் கர்ட்.